Hi friends, welcome to our channel Engineer Maligai Kadai. இன்னைக்கு நாம Engineer Maligai கடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா சுண்டு வத்தல் தயாரிச்சு எப்படி விற்பனை கொண்டு வரது, எப்படி அட்டை போட்டு விக்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுண்டு வத்தல் மக்கள் நிறைய மெடிசினல் பர்பஸ்க்காக டைரக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பச்சை சுண்டு வத்தல் அப்புறம் காஞ்சது இதை நம்ம கடையில் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க, பேக்கெட் போடுவீங்க. 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரை கிலோ கிடைக்கும். நான் கடையில் வாங்காமல் மரத்துலேருந்து டைரெக்டாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை இன்றைக்கி உங்களுக்கு நான் அப்படியே சொல்லித்தர போகிறேன். வாய்ப்பு இருக்கவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு சுண்டு வத்தல் மரம் வைங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். காய்க்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கு சீசனே கிடையாது. மரம் ஃபுல்லாக காயாக தான் இருக்கும். வைக்கிறவங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு சுண்டு வத்தலை பறிச்சுட்டு இப்படி லைட்டாக ஃபஸ்ட்டு தட்டிக்கிடணும். சரிங்களா? இப்படி தட்டி லைட்டாக அதில் ஒரு ப்ரோக் ஆன பிறகு அதை அப்படியே எடுத்து காய வைக்கணும். சரிங்களா? இது மற்ற வத்தல் மாதிரி கிடையாது, கொஞ்சம் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். இதை ஒரு 4 நாள் நீங்கள் இந்த மாதிரி காய வைக்க ட்ரை வச்சாலும் சரி, இல்லைனா எதுலையா ஒன்றில் வச்சு நல்லா வெயிலில் காய வைங்க. லைட்டாக அப்பப்போ பரட்டி விடுங்க. அது சூப்பராக காஞ்சிரும். ஆனால் கண்டிப்பாக தட்டி இருக்கணும். அப்படியே காய வச்சுருங்க. வெறுமனே காய வச்சாலே போதும். வெயில் அடிக்கிறத பொறுத்து 4 நாள் 5 நாள் 3 நாள் இந்த மாதிரி இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுண்டத்தில் நல்லா காஞ்சி வந்துடும். காஞ்சி வந்த பிறகு என்ன பண்ணால் தயிர், சரிங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுற தயிர் எல்லாம் கடையில் உள்ள தயிர் நல்லா கட் பண்ணி போட்டுக்காங்க. சுண்டத்தில் நல்லா காஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்படி உடச்சா அப்படி நல்லா தூள் தூளாக போகணும், அமுங்கக்கூடாது. சரி, அந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்த பிறகு தயிர் ப்ளஸ் உப்பு, சரிங்களா, நல்லா தயிரையும் உப்பையும் நல்லா சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்காங்க. இனிமே என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம சுண்டத்தில் உள்ளே எடுத்து தட்டணும். சரிங்களா? உள்ளே எடுத்து தட்டிட்டு திரும்ப காய வைக்கணும். சரிங்களா? அப்படிங்கும் போச்சில் அந்த சுண்டத்தில் சூப்பராக உப்பு பிடிச்சிரும். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ்ஸு. காய வைக்கும் போச்சில் கரெக்டாக கவனிச்சுக்கிடணும். நல்லா காஞ்சிடணும். சரிங்களா? சின்ன ஈரப்பதம் இருந்தாலும் அது பேக்கெட் போடும் போச்சிலையும் அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால நல்லா காய வச்சிடணும். ஃபஸ்ட்டு எத்தனை நாள் காஞ்சிருக்கோ அதே மாதிரி காய விடுங்க. நல்லா வெயில் அடித்தா அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக மாற்றிக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இப்படி காய வைக்கும் போச்சில் சுண்டு வத்தல் ரெடி ஆயிரும். இதுதான் உங்களுக்கு சேல்ஸுக்கு வரக்கூடிய சுண்டு வத்தல். ஆனால் இப்போ கஸ்டமர் என்கிட்டலாம் ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, உப்பு போடாமல் கொடுங்கண்ணாச்சின்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணேன் தெரியுமா, இப்போ காய உடச்சி காய வைக்கும்ல, அப்படியே கேட்குறாங்க. அப்படியேவும் கொடுத்துருவேன். சரிங்களா? கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் எப்படியோ. ஆனால் அது இந்த மாதிரி சேல்ஸுக்கு வரும். உப்பு போடாமல் கொடுக்குறது நம்மளே மாதிரி ஆள்கிட்ட டேரெக்டாக அவங்க சொல்லி கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். உப்பு போடாத சுண்டத்தில் ஒரு சில இடங்கள் தான் இப்போ வருது. அதனால் அதையும் கஸ்டமர் கேட்குறாங்க. நம்ம அதையும் கொடுத்தா நம்மகிட்டே கண்டிப்பாக கஸ்டமர் திரும்ப வருவாங்க. இப்படி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் உங்கள் சேல்ஸுக்கு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ அட்டை போட்டு விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, மளிகை கடை வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, நீங்களே ட்ரை பண்ணி இந்த மாதிரி தயாரிக்கும் போச்சில் உங்களுக்கு இதில் பல மடங்கு லாபம் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம காய வச்சு இப்படி எடுத்துட்டா போதும். மற்ற சுண்டு வத்தலுக்கும் நம்ம சுண்டு வத்தலுக்குமான லுக்கே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் அட்டை போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி நம்ம கடையில் அட்டையிலையும் போட்டிருப்பேன். அட்டை போடும் போச்சில் அட்டையில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைப்பேன். சரிங்களா? மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் பச்சை காய் கேட்பாங்க. சரிங்களா? அந்த வச்சிருக்கோம்ல பச்சை காய், அதுவும் கொடுப்பேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பச்சை காய் பண்ணணும், இந்த மாதிரி சுண்டுவத்தல் பண்ணணும்னா நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ட்ரம்மில் வச்சா போதும். ஒரே ஒரு ட்ரம்மில் ஒரே ஒரு சுண்டுவத்தல் செடியை வச்சு வளர்க்க முடிஞ்சால் வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு சுண்டுவத்தல் குமிஞ்சிரும். சரிங்களா? நீங்கள் செடியிலேருந்து பறித்து ப்ராசஸ் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டாக பார்க்கணும். வேறு எதுவுமே கிடையாது. இந்த செடிக்கு பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் கிடையாது. வெளியிலேருந்து பூச்சி அரிக்காது, சீக்கிரத்தில் பட்டு போகாது. கொஞ்சம் தண்ணியும் உங்கள் வீட்டில் உள்ள வெஜிடபிள் வேல்ஸ் கொஞ்சம் போட்டாலுமே போதும். அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பறித்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேக்கெட்டும் போட்டிருக்கோம், இதுவும் வச்சுருக்கோம். சரிங்களா? நம்ம கடையில் எல்லாமே கிடைக்கும். பேக்கெட்லேயும் கிடைக்கும், நெருத்தும் கிடைக்கும். பச்சை காய் கேட்டால் அது கேட்குறவங்களுக்கு மட்டும் அதுவும் கொடுப்போம். அதனால் நம்ம இதில் பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நமக்கு இது எவ்வளோ கிராமு எவ்வளோ அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்னோட சொந்த இதை எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிராம் வெயிட் அதெல்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸில் ரொம்ப லாபம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய அட்டை போட்டு சேல்ஸ் பண்ணுறது, நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.